ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பையன் தான். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக நிறைய படம் கொடுத்துருக்காங்க. 2-3 படம் ஐ திங்க் வாத்தியில் இருந்தாங்க. அப்புறம் அசுரனில் முக்கியமாக அசுரனில் அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பையனுங்க. ஸோ தனுஷரோட பையனாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து ஒரு புது படம் அதை அவங்களே டைரக்ட் பண்ணி அவங்களே மியூசிக், லிரிக்ஸு, சாங்லாம் பாடி எல்லாம் வேறு லெவலில் ப்ரோமோ விடுறாங்க. ஸோ ப்ரோமோவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு டைட்டிலுமே செம்மையாக இருந்துச்சு. அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதனாலே நல்ல லெவலில் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ மியூசிக் வீடியோ விட்டுருக்காங்க. அதுதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்குது. முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பையன் பேர் வந்து கென் கருணாஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ கென் கருணாஸ் வந்து இதுக்கு முன்னாடி வாத்திங்கிற படமும் அதுக்கு முன்னாடி அதுக்கு அசுரன், அந்த அசுரன் படத்தில் தனுஷ் சாருக்கு சின்ன பையனா, ஏன்னா மூத்த பையனா டிஜே இருப்பாங்க, சின்ன பையனா இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பையன் அந்த தனுஷ் சார் கூட பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க ஒரு சில அந்த ரியாக்ஷன்ஸ், இமோஷன் இதெல்லாம் அவங்க அந்த பையன் அழகாக பண்ணியிருப்பாங்க தனுஷ் சாருக்கு ஈக்குவலாக. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த படத்தில் அவங்க ஆக்ட் பண்ண விதம். ஸோ ஃபைனலி இப்போ பார்த்தா சின்ன பையன் தான், பட் இப்போ வந்து அவங்களே ஒரு கேங், கென் அண்ட் கேங்குன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதில் வந்து டைரக்ட்லாம் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ படத்துக்கு டைட்டில் யூத் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. ஸ்கூல் பையனாக நடிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த போஸ்டர்லாம். ஸோ அவங்க வந்து கென் கருணாஸ், அட் த சேம் டைம் அவங்களோட கேங் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட டீம், ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்க்கிளில் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களே கிட்ட ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ் சார் தான். ஸோ ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்பவே சூப்பராகவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் சாங்காகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கர். ஸோ பாட்டு பேருமே வித்தியாசமாக இருக்குது, முட்டை கலக்கி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மியூசிக் வீடியோ தான். ஸோ பாட்டு பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் நிறையா பார்த்துருந்தோம், நல்லாவே இருந்துச்சு எல்லாமே. ஸோ பட் டைட்டில் வந்து யூத்துங்கிறதுனால நம்ம தளபதி விஜய் சாரோட டைட்டில். ஸோ ரொம்ப ஆடியன்ஸ் கூட இதாகிடுச்சு. ஸோ இந்த யூத் எப்படி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக தேட்டரில் வந்தால் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டை நம்ம கேட்கலாம். ஏ மஞ்ச பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு, ஹே வாடி கூலிங் வாட்டர் மெலன்னு, என் பியூட்டி பஃபூன்னு, ஹே பாடி கொலோன்னு, ஹே ஒன்னால என் லைஃப் சுக்குன்னு, நைட்டானா கனவுல பாரதிய, பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி, மினிக்கி நீதான் என் நெஞ்ச குலுக்கி, வடிய முட்டை கலக்கி கலக்கி, போவாத ரொம்ப விலகி சிலுங்கி, ஒரால என்ன முழுங்கி, லிரிக்ஸ் கேட்க மனசு ஃபுல்லா உன் மேலதான், திருந்தி போன ஒன்னாலதான், திரியிற உன் பின்னாலதான், ஓகே சொல்ல கண்ணாலதான், புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ் காலிங்குமா, என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங் பண்ணாதம்மா. சூப்பராக இருக்குது. ஜகுலுக்கே சிறுக்கி, வடிய முட்டை கலக்கி அழகி, போவாத ரொம்ப விலகி சிலுங்கி, ஒராலே என்ன முழுங்கி, மினுக்கி சிறுக்கி, அழகி
பாட்டு கேட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப் வச்சு பண்றாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான மியூசிக்குமே பியூட்டிஃபுல்லா ஜிவி பிரகாஷ் சார் போட்டிருக்காங்க. ஸோ கென் கருணாஸ் அந்த பேர் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுட்டு. ஸோ சின்ன பையன் தான், பட் ஸ்டில் அன்னைக்கு பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகா அந்த பாட்டை கோரியோகிராஃப் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சின்ன யூனிக்கான ஸ்டைல் அவங்க கிட்ட தெரியுது. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். அந்த ஸ்மைலோட அந்த ஃபீலோட அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதும். ஸோ ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஸ்கூல் வயசில் நம்மளுக்கு எப்படி எல்லாத்துக்கும் ஒரு லவ் இருக்கிற மாதிரி அந்த ஒரு லவ் ஃபீலில் அந்த படம் மூவ் ஆகும். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல, தமிழில் நிறைய இந்த மாதிரி லவ்வான ஒரு நல்ல மூவி நிறைய வந்திருக்கு. லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சு. அப்புறம் பிரேமலு, இந்த மாதிரி நிறைய படங்கள், அழகழகான படங்கள் வருது. ஸோ அதில் இதுவும் ஐ திங்க் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வித் லவ்னு ஒரு படம் நல்லா இதாகிடுச்சு. ஸோ அதை இந்த படமும் ஐ திங்க் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் லுக்கில் இருந்து இப்போ வரைக்குமே அந்த பாசிட்டிவான ஒரு வைப்பில் தான் இருக்குது இந்த படம். ஸோ படம் பேர் யூத்துன்னு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டெல்லாம் செம்மையாக பாடியிருக்காங்க. அது அவங்களும் பாடினது ரொம்ப அழகாக இருக்குது. அது டான்ஸ் ஆடுறது, அது சின்ன சின்ன ஸ்டெப் தான், பட் சூப்பராக ஆடிருக்காங்க. அவங்க ஃபேஸ்லேயுமே அந்த இது வந்து அழகாக நேச்சுரலாகவே தெரியுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த கண்ணாடியில் வந்து பார்த்துட்டு பார்த்தா அதில் பின்னாடி ஐ திங்க் தளபதி விஜய் சாரோட ஃபோட்டோ தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ ஐ திங்க் ஃபேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அப்புறம் சிம்பு சாருக்கு ஃபேனாக தான் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க இந்த படத்தில். ஸோ பார்க்கலாம், படம் பார்த்தா தெரியும். மார்ச்சில் தான் வருது. ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வரட்டும். ஏதாவது ட்ரெய்லர் இன்னும் ஏதாவது சாங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ பண்ண வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. பாய்.